இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஸ்கொலஸ்டிகா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனித ஸ்கொலஸ்டிகா என்பவர் திருச்சபையினுடைய வரலாற்றில் 5வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவருடைய அன்பு சகோதரர் இரட்டை பிறவிதான் புனித ஆசீர்வாதப்பர் சென்ட் பெனடிக்ட் த ரூல் அப்படி என்று இன்றைக்கு இருக்கிற துறவு மடங்களுடைய முன்னோடியாக திகழ்ந்த துறவு மடங்களுக்கு இருக்கிற அந்த ஒழுக்க நெறியினுடைய புத்தகத்தையும் விதிமுறைகளினுடைய புத்தகத்தையும் எழுதிய புனித ஆசீர்வாதப்பருடைய இரட்டை பிறவி அன்பு சகோதரி தான் இந்த புனித ஸ்கொலஸ்டிகா. செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்த இவர்கள் இருவருமே செல்வத்தை உதறி தள்ளிவிட்டு மோந்தே கசினோ என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியில் சென்று அங்கே துறவு வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். இருவருமே வெவ்வேறு துறவு மடங்களில் இருந்தாலும் புனிதத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கினார்கள். சகோதர சகோதரியினுடைய உறவு என்றால் ஆன்மீக உறவாக இருக்க வேண்டும், அற்புதமான உறவாக இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணம் தான் இந்த புனித ஆசீர்வாதப்பர் மற்றும் புனித ஸ்கொலஸ்டிகா. அன்புமிக்கவர்களே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ, நல்ல ஒரு புரிதல் கிடைக்க இந்த புனித ஸ்கொலஸ்டிகா அவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெனசரேத்துன்னு சொல்லப்படுகிற கலிலேய கடலினுடைய தெற்கு பகுதியில் இறை வார்த்தையை அறிவித்து கொண்டிருக்கிறார், மக்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார். இவரை பற்றி கேள்விப்பட்டவர்கள் 100கணக்கானோர் இவரை காண வேண்டும், இவருடைய மேலுடைய தொட்டு குணம் பெற வேண்டும் என்று இயேசு அந்த இடத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே பெருந்திரளாக காத்திருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு கற்பித்து அவர்களை நோய் நொடிகளில் இருந்து குணப்படுத்தினார் என்கிற செய்தியைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். சமீபத்தில் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றின ஒரு செய்தி ஒன்று நான் பார்த்தேன். அதாவது ஒரு விழாவுக்கு அவர் சென்று அவருடைய காரில் அமர்வதற்கு முன்னால அங்கிருந்த கூட்டத்தில் ஒரு 5 வயது பெண் தன்னுடைய தந்தையின் மீது தோள் மீது அமர்ந்து கொண்டு ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஸ்டாலின் தாத்தா டாட்டா அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த இடத்துல முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒன்றும் புரியல, யார் நம்மளை பார்த்து தாத்தா என்று சொல்றாங்கன்னு அந்த பக்கம் திரும்புகிற நேரத்தில் அந்த குழந்தையை பார்க்கிறார், அந்த குழந்தையினுடைய புன்சிரிப்பை பார்க்கிறார். அடுத்த கணமே அவரும் டாட்டா சொல்லிவிட்டு சென்ற அவர் டாட்டாவோடு நிறுத்தி விடவில்லை. அந்த குழந்தை யார், அந்த குழந்தையுடைய குடும்ப நிலவரம் என்ன என்று தன்னுடைய அரசு அதிகாரி இடத்துல கேட்டு தெரிந்து அந்த குழந்தை வீடற்ற ஒரு குழந்தை, ஏழ்மையான ஒரு சூழலில் வளர்கிற ஒரு குழந்தை என்று புரிந்து கொண்டு தமிழகத்தில் முடிந்த அளவுக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். ஆனால் இந்த குழந்தை செய்த அந்த ஒரு காரியத்திற்காக அந்த குழந்தையை பற்றி கேட்டு தெரிந்து ஆராய்ந்து அந்த குழந்தைக்கான கல்வி வசதியையும் அந்த குழந்தை பாதுகாப்பாக வளர்வதற்கான ஒரு நல்ல வீட்டு வாரிய உதவியோடு ஒரு நல்ல வீட்டையும் பரிசாக கொடுத்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இது நடந்த பல விஷயங்களில் ஒன்றுதான். இருந்தாலும் இந்த சின்ன குழந்தை முதல்வருடைய கவனத்தை எப்படியாவது பெற வேண்டும் என்று எத்தனை ஆண்டுகள் அவர்கள் காத்திருந்தார்கள் என்று தெரியவில்லை. அரசு அதிகாரிகளிடத்தில் சென்றிருப்பார்கள், காத்திருந்திருப்பார்கள். இருந்தாலும் முதல்வரை கண்டவுடனேயே ஸ்டாலின் தாத்தா டாட்டா என்று சொல்லி அவருடைய கவனத்தை ஈர்த்து தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வசதியை அந்த குழந்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இதை நான் பார்க்கிற பொழுது இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தோடு தொடர்பு படுத்த விரும்புகிறேன். இயேசுவை காண விரும்பிய மக்கள் அவர் வருவதற்கு முன்னமே அவர் வருகிற இடத்திற்கு சென்றார்கள், காத்திருந்தார்கள், துணிகளை பரப்பி அவருக்காக அவர்கள் வழியை ஏற்படுத்தினார்கள். எப்படியாவது அவருடைய ஆடையை தொட்டு குணம் பெற வேண்டும் அப்படி என்று இயேசுவை காண வேண்டும், இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், அவரை நாம் தொட்டுவிட வேண்டும் என்கிற ஆவலில் இருந்ததைத்தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் செய்தியாக கொடுக்க விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, இயேசுவை காண நம்முடைய கண்கள் ஆவலாக இருக்கிறதா? இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்க நம்முடைய காதுகள் ஆவலோடு இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலும் நற்கருணை ஆராதனை வழியாகவும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கக்கூடிய நிலையில, தொடக்கூடிய நிலையில, உணரக்கூடிய நிலையில, உட்கொள்ளக்கூடிய நிலையில நம்மிடம் வருகிறாரே, அந்த உத்தம இயேசுவினுடைய பிரசன்னத்தை உணர்கிறோமா அப்படி என்பதை நமக்கு நாமே ஒரு கேள்வியாக கேட்டுக்கொண்டு இனி வருகிற காலங்களில் இயேசுவை காண ஆவல் கொள்ளவும், இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்க ஆவல் கொள்ளவும், இயேசுவை உடலோடும் சதையோடும் இரத்தத்தோடும் உட்கொள்ளுகிற பொழுது அவர் நமக்கு ஆன்ம நலனையும்
உடல் நலனையும் தர வேண்டி ஒவ்வொருவரும் உருக்கமாக ஜெபித்து இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள இறைவனிடத்தில் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.